அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை எந்த வகையிலும் யாருக்கு கொடுக்க மாட்டான் என்பதற்கு உதாரணமாக ஒரு யூனுஸ் நபியுடைய ஒரு வரலாறு ஒன்று போதும். உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்ட வரலாறு. அவங்க அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க, தன்னுடைய சமுதாயத்துக்கு. சமுதாயம் ஏற்றுக்கிறல. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அவங்களை அழிச்சு விடுவோம், இனிமேல் தேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு விட்டு காலி பண்ணி போயிரு, நீனு உன்னுடைய நன்மக்களை கூட்டிகிட்டு போயிருன்ட்டான்ல. அவரும் போயிட்டார். போன உடனே ஊரில் அந்த அறிகுறிகள்லாம் வருது. அதாவுடைய அறிகுறிகள்லாம் வானத்தில் தென்படுது. ஊரில் எல்லாரும் கூடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஹா நம்ம தப்பு, இறைவா நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், யூனுஸ் நபி சொல்ல நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களை மன்னிச்சிருவாயாகன்னு கேட்டுட்டு அல்லாஹ் நினைச்சிட்டான், ஆஹா திருந்திட்டாங்களேன்னு வேதனையை நீக்கிட்டான், இறங்க இருந்த அதாபை நீக்கிட்டான். யூனுஸ் நபி திரும்பி வர்றாரு. என்ன நினச்சிட்டு வர்றாரு, ஊர்லாம் சுடுகாடாக கிடக்கும், எல்லா பேரும் காலியாக இருப்பாங்க, எதிரிகள்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருப்பாங்க, நம்ம போய் ஊரில் போய் நல்லது கெட்டு செய்வோம்னு வர்றாரு. வந்தால் ஜேன்னு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்யணும், இறை தூதர் தானே, வகையில் தொடர்பு இல்லாத தானே, என்ன செய்யணும், யாரில் என்ன இல்லை நீ சொன்னியே, என்ன ஒன்று புரியலை எனக்கு, அழிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் வேறு இடத்துக்கு மாறி வந்துட்டேன்னா, அல்ல இதானா என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? எல்லா இடத்துல ஒரு துவா செஞ்சுருக்கலாம். எதுவும் செய்யாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்னது அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ அழிக்காம விட்டுன்னு அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போகிறார். ஒரு தன்னூனி இது தகவல் வாலிபன் மீன் வயிற்றில் இருந்தாரே யூனுஸு, அவர் கோவித்து கொண்டு போகிறார். பலன்ன அல்லன் நக்கதிர் அழகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். எங்கே கோச்சிட்டு எங்கே போகிறதுங்கிறான், எங்கே போனாலும் அல்லாவுடைய ராஜ்யம் தானேங்க. சென்னையில் கோச்சிட்டு சென்னையை விட்டு போய் மதுரைக்கு போனால் மதுரை அல்லாவுடைய ஊர் தானே, மதுரை விட்டு திருச்சிக்கு போனால் அது யாருடைய ஊர்? கோச்சிட்டு எங்கே போக முடியும்னா, அல்லா விட்டு கோச்சிங்க போக முடியுமா? இவர் என்ன செய்கிறாரு, கோச்சிட்டு போகிறேன்னு போகிறார். ஊரை விட்டு தான் கோச்சிட்டு போக முடியுமே தவிர அல்லா விட்டு கோச்சிட்டு அல்லா அல்லாத வேற ஒருத்தன் படைச்ச பூமியாக இருக்குது போகிறதுக்கு. அப்போ அல்லா அப்படி சொல்கிறான், ஒரு தன்னோனி இந்த மீன் வயிற்றில் இருந்தவரை நினைத்துப்பார், இதுதாக முகாலிபன் கோபித்து கொண்டு போகிறார். பலன்ன அல்லன் நக்கதிர் அழகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். ஃபனாதா ஃபில் உல்மாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், பல இருள்களுக்குள்ளே உள்ள சிறை வைத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுட்டேன். சொன்னாரே இல்லை, மீன் வயிற்றில் போய் முழுக வச்சு பல நாட்கள் அதுக்குள்ளே சிறை வைத்து, யாரெல்லாம் நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், தெரியாதனமாக நான் ஏற்று கேள்வி கேட்டேன். அப்போ யூனுஸ் நபி அவர்கள் எதிர்த்து ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸை காட்டியதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை எது, மீன் வயிற்றில் கொண்டே சிறை வைக்கிறான். வச்சது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கிறான், ஒலா தகுன் கசாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தார யூனுஸ், அந்த மாதிரி நபியை நீ நடக்கக்கூடாது, எச்சரிக்கைக்கு சொல்கிறேன். யூனுஸ் நபி என்ன செஞ்சார், அவர் நினைத்து நடக்கணும்னு நினைச்சார். நான் வாக்களிச்சுட்டு கூட மாற்றுவேன், அதிகாரம் எனக்கு உள்ளது, அந்த மக்கள் தெரிஞ்சுட்டா தண்டிக்காமல் விடுவேன், இவர்கிட்ட சொன்னதால செஞ்சது ஆகணுமா, இவர் எஜமான நான் எஜமான நல்லா காட்டினானா இல்லையா? இந்த தன்மை இந்த குணம் முகமது உனக்கு வரக்கூடாது. ஒலாத்த குன்க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே யூனுஸ், அவரை போல நீ ஆகக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ இதில் என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கொஸ்டின் பண்ணுறது, ஏற்று கேட்கறது, அவன் சொல்லாத மார்க்கமாக்குறது, சொன்னதை மாற்றுறது, மறைக்கிறது, கூட்டுறது, குறைக்கிறது, திருத்துறது, எந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்பதில் இன்னும் விரிவாக